ஒரு ரேஸ் 24 மணி நேரம் நடந்தா எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல. முழுசா 24 மணி நேரம். அப்படிப்பட்ட ரேஸ் தான் எண்டுரன்ஸ் ரேஸ். இந்த வீடியோல எண்டுரன்ஸ் ரேஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். இங்கே சுவிட்சர்லாந்துல ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டார் ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபரா இருக்கேன். ஸோ இந்த எண்டுரன்ஸ் ரேஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வேகமாக போகிறது மட்டும் முக்கியம் இல்ல. அந்த பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரேஸ் நடக்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் இருக்குது, 6 ஹவர்ஸ் இருக்குது, 12 ஹவர்ஸ் இருக்குது, 24 ஹவர்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடை தொடர்ந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரேஸ் நடக்கிற இடங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஸ்பா, அப்புறம் முஜெல்லோ, அப்புறம் பால் ரிச்சர்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும் இந்த ரேஸு. அப்புறம் முக்கியமான இந்த எண்டுரன்ஸ் ரேஸுக்குன்னே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரே காரு நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சில சில ரேஸில் பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் இருப்பாங்க, சில இடத்துல 3 டிரைவர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சில இடத்துல அதோட மேலேயும் அதிகமாகவும் இருப்பாங்க. விஷயம் என்னென்னா, ஒரு காரு மல்டிபிள் டிரைவர்ஸ். அது ரொம்ப ஒரு தனித்துவமான விஷயம் இந்த எண்டுரன்ஸ் ரேஸில். அந்த டிரைவர்ஸும் அவங்க டர்ன் வரும்போது அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணினே இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு டிரைவர் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஓட்டுறாருன்னா, அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பிட்டுக்கு வந்துருவாரு. அங்கே இன்னொரு டிரைவர் வெளில கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வெயிட் பண்ணா இவரு வெளில அவர் உள்ளே போயிடுவாரு. ஸோ இந்த டிரைவர் சேஞ்ச் நடக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, டிரைவர் மேனேஜ்மெண்ட். அவங்க சேஞ்ச் பண்ணுற டைம் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக செட் ஆகி இருக்கணும். ஸோ இன்னொரு டிரைவர் அது ரெடியாக நிற்பார். இந்த ஓட்டுன அந்த டிரைவர் காரை கரெக்டாக அவங்க கேரேஜ் நிறுத்திட்டு கரெக்டாக டக்குன்னு அடுத்த செகண்டே சேஞ்ச் பண்ணி கிளம்புவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எண்டுரன்ஸ் ரேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எண்டுரன்ஸ் ரேஸில் ரிலையபிலிட்டி. இது என்னன்னா, ஒரு காரு வேகமாக போயிடுச்சுன்னா ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தமா? இல்லை. ஏன்னா ஒரு வேகமாக போகிறது முக்கியம்னா, அதை விட பல மடங்கு முக்கியம் அந்த ரேஸை தொடர்ந்து பல மணி நேரம் தாக்கு பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணுறது அதை விட பல மடங்கு முக்கியம். ஏன்னா இந்த ரேஸ் நடக்கும்போது என்ன வேணால் நடக்கலாம். உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இஷ்யூ ஆகலாம் காரில், இல்லை கார் ரேஸ் பண்ணினே இருக்கும்போது ஒரு டேமேஜ் ஆக்சிடென்ட்னால ஒரு டேமேஜ் ஆகலாம், இல்லை டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் அந்த டீம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக டிசிஷன் பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு டீம் கான்ஸ்டண்ட்டாக எப்போ ரீஃப்யூலிங் பண்ணலாம், அப்புறம் எப்போ டயர் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் எப்பப்பெல்லாம் பிட் ஸ்டாப் வச்சுக்கலாம் அப்படின்றது கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா டிரைவரும் சேஞ்ச் ஆகுறாங்க, அப்பயும் பிட்டுக்கு வருவாங்க. அப்போது ரீஃப்யூலிங்கு, அப்புறம் இப்போ டயர் சேஞ்ச், இதுக்கும் அங்கே தான் வந்தாகணும். ஸோ இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணி ரேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில் எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா அது டைமிங்ஸை பாதிக்கும். ஸோ எந்த டீம் கம்மியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த எண்டுரன்ஸ் ரேஸில் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கிளாஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கும். அதாவது சில கார்ஸ்லாம் ரொம்ப வேகமாக போகிற கார்ஸ்லாம் இருக்கும், சிலது கொஞ்சம் அதை விட ஸ்லோவாக போகிற கார்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி அதை ஓவர்டேக் பண்ணுறதும், அதை ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறதும் நடக்கும் அது. அதே மாதிரி இந்த எண்டுரன்ஸ் ரேஸ் நான் சொன்ன மாதிரி சில ரேஸில் 24 ஹவர்ஸ் நடக்கும். ஸோ அப்போ அது டே அண்ட் நைட் மாதிரி நடக்கும் அது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மணிக்கு மத்தியானம் முதல் நாள் 1 மணிக்கு அந்த ரேஸ் ஆரம்பிக்குதுன்னா, அப்படியே தொடர்ந்து நைட்டு பூரா மிட் நைட்லாம் அப்படியே தொடர்ந்து அடுத்த நாள் 1 மணி வரைக்கும் அந்த ரேஸ் நடக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நமக்கு இப்போ சன்லைட்டோட லைட்டிங்கே நிறையா சேஞ்ச் ஆகும். சன்செட் ஆகும்போது நைட்டு, அப்புறம் நைட்டில் இருக்கிற ஃபோட்டோஸு, அப்புறம் அடுத்த நாள் திருப்பி சன்ரைஸில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சேஞ்ச் ஆகும் அந்த ரேஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, அதை ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் தொடர்ந்து சேஞ்ச் பண்ணினே இருக்கும். ஸோ ஏன்னா 24 ஹவர்ஸ் நடக்கிறதுனால லைட்டிங்கும் மற்ற எல்லா விஷயம் மாறினே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு காரை ஒரு இடத்துல நீங்கள் இப்போ ஈவினிங் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, அடுத்த நாள் காலைல அது அதே இடத்துல வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு விதவிதமான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்க முடியும் இதனால். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். நீங்களும் நிறைய விஷயத்தை ட்ரையும் பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து நடக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயம் ட்ரையும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸோட சேஃப்டி. ஸோ இது ஒரு லாங் ரேஸ்னால டிரைவர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணியே இருப்பாங்க ஒரு காரில்.
ஸோ அவங்க டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். அதே மாதிரி அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து லிக்விட் இன்டேக் பண்ணினே இருக்கணும். அவங்க ரிகவரி டைம்லாம் தேவைப்படும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு டிரைவர் வராருன்னா, அவர் 3 ஹவர்ஸ் ஓட்டியிருக்காருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஸில், அவர் ஓட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்பார். அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் செகண்ட் டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தேர்ட் டிரைவர். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகினே தேர்டோ ஒரு சில ரேஸில் 2 டிரைவர் இருப்பாங்க, சில ரேஸில் 3 டிரைவர் இருப்பாங்க. அது டிபெண்ட்ஸு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் எத்தனை மணி நேரம் வண்டியை ஓட்டலாம் அப்படின்ற அந்த ரூல்ஸும் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன ரூல்ஸ்ன்னு இருக்குன்றதை பற்றி நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு டிரைவர் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எண்டுரன்ஸ் ரேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டுரன்ஸ் ரேஸில் ஸ்பீடு மட்டும் முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி அந்த ரேஸை தொடர்ந்து தாக்கு பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணுறதும் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதனால் இந்த எண்டுரன்ஸ் ரேஸில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால மோட்டார் ஸ்போர்ட் பிரிவுகளே இது கொஞ்சம் தனித்துவமான இருக்கிற ஒரு பிரிவு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்முலா 1ல் பல பேர் கவனிக்க மறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.